திருச்சிற்றம்பலம். இங்கே நம்ம மதுரைக்கு பக்கத்துலேயே காசிக்கு நிகரான ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அது என்ன ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் திருவேடகம் என்னும் சிவஸ்தலம். மதுரைக்கு வடக்கே வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த சிவஸ்தலம். இந்த தலத்தில் வைகை நதி தெற்கு வடக்காக ஓடுறதுனால தான் காசிக்கு நிகராக கருதப்படுது. இந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் தங்கி சிவபெருமானுக்கு முழு மனதோட அர்ச்சனை செஞ்சு வணங்கினா காசியில் வாழ்நாள் முழுவதும் தங்கி வணங்கிய புண்ணியம் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா, பராசரர், வியாசர் இவங்கெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணி இறைவனோட அருளை பெற்றாங்களாம். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராம். அதனால் இந்த கோவிலில் இருக்கிற பைரவர் சன்னதியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த திருவேடகத்துக்கு நம்ம வாழ்நாளில் ஒரு முறையேனும் போய் அங்கே இருக்கிற இறைவனை வணங்கி பைரவரையும் வணங்கி அங்கே இருக்கிற இறைவனோட அருளை நம்மளும் பெறலாமா? இப்போ இந்த ஸ்தலம் இங்கே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் சமண சமயம் தழை தோங்கி இருந்த சமயத்தில் பாண்டிய மன்னனும் சமண சமயத்தையே சார்ந்திருந்தார். அவங்க மனைவியான மங்கையர்க்கரசியார் சமணம் ஒழிந்து சைவம் தழை தூங்க செய்வதற்காக தேவாரண்யத்தில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைச்சாங்க. அதை பொறுக்க மாட்டாத சமணர்கள் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு நெருப்பு வச்சாங்க. திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறாரு. அந்த பதிகத்தோட கடைசியா இந்த நெருப்பு பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுகன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ராஜாவுக்கு வெப்பு நோய் வந்து உடம்பெல்லாம் எரியுது. அந்த நோய் சமணர்களால் தீர்க்க முடியாததுனால இப்போ மங்கையர்க்கரசியார் இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரை அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்குது மன்னருக்கு. அதனால பக்கத்தில் ஒரு ஆசனம் போட்டு அமர வைக்கிறாங்க. இதை பொறுக்க முடியல அந்த சமணர்களுக்கு. அப்போ சமணர்கள் ராஜாட்ட, நாங்களும் அந்த சைவச்சிறுவனும் சேர்ந்து உங்கள் உடம்புல இருக்க நோயை தீர்க்க முயற்சி பண்ணுறோம், அவங்க தீர்த்தா கூட நாங்கள் தான் தீர்த்தோன்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்லும்போது கூட ராஜா ஒத்துக்கலை. யார் என் உடம்புல இருக்க நோயை தீர்க்குறீங்களோ அவங்க பக்கம்தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் அவங்க மதத்தை தான் நான் சார்ந்திருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சமணர்களுக்கும் இப்போ திருஞான சம்பந்தருக்கும் போட்டி. இதில் ராஜாவுடைய வெப்பு நோயை தீர்த்தாரு திருஞான சம்பந்தர். இதை பொறுத்துக்கவே முடியல சமணர்களால். அதனால் திருஞான சம்பந்தரை அனல்வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. அனல்வாதம்னா அவங்க சமய உண்மைகளை ஒரு ஏட்டில் எழுதி நெருப்பில் போடணும். அதுலேயும் திருஞான சம்பந்தர் தான் ஜெயிச்சாரு. அப்புறமும் சமணர்கள் தன் தோல்வியை ஒத்துக்காம திருஞான சம்பந்தரை புனல்வாதத்துக்கு கூப்பிடுறாங்க. புனல்வாதம்னா அவங்க சமய உண்மைகளை ஒரு ஏட்டில் எழுதி ஆற்றுல ஓடுற தண்ணியில் போடணும். எந்த ஏடு தண்ணி போகிற போக்கில் போகாமல் எதிர்த்து போகுதோ அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. அந்த மதம் தான் சிறந்த மதம்னு முடிவு பண்ணுவாங்க. சமணர்கள் புனல்வாதத்துலேயும் தோத்துட்டாங்க. அப்புறம் திருஞான சம்பந்தர் வாழ்க அந்தண்டன்ற தொடங்குற ஒரு திருப்பதிகத்தை எழுதி வைகை ஆற்றுல போட்டார். அந்த ஏடு தண்ணி போகிற போக்கில் போகாமல் எதிர்த்து போகுது. அந்த ஏடை பின்தொடர்ந்து போனார் குலச்சிறை நாயனார். அப்புறம் அது ஒரு இடத்துல போய் நின்றுது. அந்த ஏடு நின்ன இடம்தான் திருவேடகம் என்னும் சிவஸ்தலம். அந்த ஏடு அங்கே நின்னதுனால தான் அந்த ஊருக்கு அப்படி ஒரு பெயரே வந்தது. அங்கே அந்த ராஜாவுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததுனால அங்கே சிறப்பாக ஒரு கோவிலை கட்டினார் அந்த ராஜா. கோவில் கட்டி வழிபாடுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அந்த சிவஸ்தலம் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற திருவேடகம் என்னும் சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வாழ்நாளில் ஒரு முறை ஏனும் அந்த திருவேடகம் என்னும் சிவஸ்தலத்துக்கு போய் இறைவனை வணங்கி அவருடைய அருளை முழுமையாக பரிபூர்ணமாக பெற்றுட்டு வரலாமா? திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.